ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம இன்டர்செக்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைனஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் ரிட்டர்ன்ஸ் ஆல் ரெக்கார்ட் ஃப்ரம் ஒன் query ரிசல்ட் எக்ஸ்க்ளூடிங் தி ரெக்கார்ட் ஃப்ரம் தி அதர் query ரிசல்ட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் queryல வந்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அதாவது செகண்ட் queryல எனக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் queryல இருக்க ரிசல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் queryல இருந்துச்சு அப்படின்னா அந்த queryல இருக்க ரிசல்ட்டை வந்து அப்படியே மைனஸ் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் இருக்க ரெக்கார்ட் ஒன்று தான் நம்மளுக்கு தரும். ஓகேவா? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது ஒரு queryன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு queryன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு queryலையும் இருக்க காமனான ரெக்கார்ட்ஸ் இந்த இதில் வருதுன்னா எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த queryல இந்த பி query நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டு வெறும் இந்த ஏ queryல இருக்க ரிசல்ட் ஒன்று நம்மளுக்கு தரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்க queryல இருக்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு பியில் இருக்க queryல இருக்க ரிசல்ட் ஒன்று எடுத்துன்னு தரும். ஓகேவா? அதாவது இந்த பியில் இருக்க queryல இருக்க ரிசல்ட் வந்து ஏ queryல வந்து ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏ queryலையும் அதே ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பேலன்ஸான ரிசல்ட் ஒன்று தான் நம்மளுக்கு தரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைனஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா, அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து சார்ட் ஆகிடும். ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், ஆர்டராக வந்து சார்ட் அப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? தேர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, டூப்ளிகேட்லாம் வந்து இதுவும் ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு யூனியன் இன்டர்செக்ட் மைனஸ் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக வந்து சார்ட் பண்ணிடும், ப்ளஸ் டூப்ளிகேட் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதாவது யூனியனுக்கும் மைனஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, யூனியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இன்டர்செக்ட்டுக்கும் மைனஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஸோ இது மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய வரும். அது மாதிரி ரூல்ஸ்னால் என்ன, யூனியன் கிரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்ன. ஓகேவா? அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதில் ஏதாவது ஒரு 3 ரூல்ஸ் சொல்லுவாங்க, 4 ரூல்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து இதெல்லாம் என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சின்டாக்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஸோ மைனஸோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும், அது கீழே வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நம்ம வந்து மைனஸ் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மைனஸ் அப்படின்ற அந்த கீபோர்டு கண்டிப்பாக கொடுக்கணும், அது கீழே வந்து நம்ம ஒரு செலக்ட் query நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைனஸோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 டேபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது செட் OP1 செட் OP2 அப்படின்ற 2 டேபிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேபிளை நான் query பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் வருது. அதே மாதிரி நான் செகண்ட் query ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 9 ரெக்கார்ட்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மைனஸ் இந்த queryக்கு நடுவில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, இந்த 7, 8, 9 இந்த 3 ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் queryல இருக்குது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட் queryல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 7, 8, 9 அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இதே ரெக்கார்டு வந்து எனக்கு செகண்ட் queryலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் queryலேருந்து செகண்ட் queryல இருக்கிற ரெக்கார்டை வந்து மைனஸ் பண்ணிடும். அப்போ எனக்கு 7, 8, 9 அப்படின்றது வராது. ஓகேவா? அதாவது 100லேருந்து 106 வரைக்கும் தான் எனக்கு ரெக்கார்டே வரும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 106 அப்படின்ற ஒரு டேட்டா ஒண்டி தான் எனக்கு வரும். ஓகேவா? ஏன்னா இந்த 7, 8, 9 அப்படின்றது 2 டேபிள்லையும் காமனாக இருக்குது. 2 டேபிளையும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைனஸ். இதே மாதிரி நம்ம இதில் வந்து இப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் பி டேபிளை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஏ டேபிளை வந்து பேக்லேயும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து பி டேபிள் ஃப்ரண்ட்டில் இருக்கனால பி டேபிளில் இருக்க 7, 8, 9 விட்டுட்டு 10லேருந்து 15 வரைக்கும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 வரைக்கும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து தருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைனஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? நம்ம எந்த டேபிள் ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறோமோ அந்த டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டும், அந்த டேபிளில் இருக்க ரெக்கார்டு ஒன்றே தான் தரும். அதே அந்த டேபிளில் இருக்க ரெக்கார்டு வந்து செகண்ட் டேபிளும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டை மைனஸ் பண்ணிடும், அதாவது எலிமினேட் பண்ணிட்டு பேலன்ஸ் ரெக்கார்டு ஒன்று தான் நம்மளுக்கு தரும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, thank you guys.